முதல்ல நன்றி சொன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார், என்னால் இல்லை. அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார், டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். பேசுறீங்களா சார்? வணக்கம் சார். தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண, நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையும் சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க இன்னும். எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார், நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தா நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் தான், போய் பண்ணுற போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். இப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசுகிறோம், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு, நான் பெங்களூர் போகணும். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜோரா கையை தட்டுங்க. படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும், ஆனால் அந்த தட்டத்துக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே. முதல்ல ஜாகிர் அலி, வெல்கம் டு தமிழ் சினிமா. And Vinish, welcome to Tamil cinema. And more than that, I'm very, very proud and happy to share the stage with Madhu Ambat sir, India's legendary cinematographer. And he deserves a round of applause. And
இஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா இஸ் வெரி பிக். மலையாளம் சினிமால அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ்லயும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து வினிஷ் சொல்லும்போது நான் சொன்னேன், மது அம்பட் சாரா, அவர் இங்க டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல சார் மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம், என்னோட மலையாள படத்துல ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணாருன்னாரு. அப்போ வந்து எந்த அளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூசி அபவுட் பிலிம்ஸ். அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியா படங்கள் பண்ணுவாரு. அப்படி ஒரு படமா ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது வந்து மது அம்பட் சார், யூ ஆர் ரியலி கிரேட். அண்ட் இன் திஸ் ஏஜ், after so many years, 50 years of achievement, you coming and being part of the promotion and supporting a film like this, hats off to you, sir. Hats off to you. God bless you with more health and more films for Indian cinema, for the pride of Indian cinema. Okay, we are really proud of you. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா மேம் எல்லாம் சொன்னாங்க, நாங்க பாட்டில் அடிச்சோம், யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல, எதுவுமே சொல்லனாரு. என் தலையில அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும், ஏன்னா மண்டையில ஃபுல்லா ரத்தம் வந்திருக்கும். அவர் தலையில அடிச்சா எங்க வரும், இவ்வளவு முடி இருக்கு, ஒண்ணுமே ஆகாது, பாட்டில தான் உடையுமே தவிர அவர் மண்டையில ஒண்ணுமே அடிபடாது. அதனால பாட்டில் அடிச்சு சும்மா சேஃப் தான். அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்க வருமா, இங்க அடிச்சாலும் தாங்க, அவ்வளவு நல்ல நண்பர். சோ ஸ்ரீதர் வந்து சொல்லும் போது, நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது என்கிட்ட சொன்னாரு, சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸ்ரீதர், வெயிட்டிங் டு வாட்ச். இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறப்பா. வாழ்த்துக்கள், உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசா வரணும். டீனா மேம், உங்களுடைய ரசிகர் நாங்கெல்லாம், ஆக்ஷன் பேக்ட் நீங்க. இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்க கலக்குறீங்கன்னு பாக்கணும். அறிவிப்பாலா நல்லா பேசுறீங்கப்பா, ஒன்னும் பயம் இல்லை. உன்னை படத்துல நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமா பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம். உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுவும் யோகி பாபா சார் உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் நல்லபடியா நீங்க வரணும். வினீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினீஷ், உங்களுடைய தமிழ் வரவு, நீங்க ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்கிட்ட ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க, இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன், நாளைக்கா, அப்புறம் நாளனி காமிக்கிறேன், அப்புறம் நாளனி காமிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காரு, காமிக்கவே இல்லை. கடைசியில நேத்து வந்துட்டு, சார் காமிக்கிறேன் சார், அதான் நீங்க ஃபங்க்ஷன் வாங்க சார். எங்க ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு, ஆனா இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்களே என்ன? இல்ல சார், இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், அப்புறம் படம் காமிக்கிறேன், எனக்கு போனஸ், நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தா படம் காமிக்கிறேன்னு. வந்தவரை யோகி பாபா சார் கேட்டார், சார் நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். சோ வினீஷ், உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு, அன்பா பேசி எல்லாரும் இது பண்றது. இந்த படமும் அதே மாதிரி நீங்க எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்கா, எந்த அளவு அன்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். பார்த்துட்டு இருந்தா நான் நிறைய பேசிருக்கலாம், அதனால கொஞ்சம் கம்மியா தான் பேச வேண்டியிருக்கு. கடைசியா மட்டும் பேசல, முக்கியமா பேசணும்னா யோகி பாபு சார் பத்தி பேசணும். நான் கலகலப்புல இருந்து நான் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கலகலப்பு, தியா வேலைசேன குமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்திருக்கேன். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்ப பார்த்திருக்கேன். அங்க காரைக்குடியில ஒரு ஷூட்டிங்ல பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தியாவல சேனகுமார், நாங்க வந்து இங்க மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்ல எல்லா அடிதடி ஹாலும் கூட ஒன்னா நின்றுட்டு இருந்தாரு. அப்ப நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து, சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்பெல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு. அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்கிற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். இந்த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்கிறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்திருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும் போது நான் அப்ப வந்து கேட்டேன், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர். அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிடுறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன். இந்த படத்துல அவரு தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாம
அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன். அவர் படங்களை கேமியோ கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீன்ல இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ப்ரொமோஷன் வர்றது இல்லை யோகி பாபு அவர்கள். அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரணும் வேலை பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா? ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு. அது இல்லாம சகட்டு மேனிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல. உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ற மாதிரி, அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏத்துக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் போன் பண்ணி சொன்ன உடனே சொன்னாரு, சார் எப்ப சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ஹாஃப் டே இல்ல ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ நம்ம கூப்பிட்டா போறோம், நம்ம கரெக்டான கேரக்டரா அது இருந்தாலே போறோம். அப்ப அந்த படத்தோட ப்ரொமோஷன் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ஹாஃப் டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனாருக்காக நீங்க ப்ரொமோஷன் வந்து காட்டுச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லாருமே அவருக்கு அந்த வகையில புரிதலோட சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 3 கலைஞர்களும் காமெடினா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது. ஒன்னு வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்னு வந்து சூரிய சாரனுடைய படம் மாமன் வருது. அட் தி சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடினா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியன்களுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாம 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டா நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பா வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒருத்தர் சொன்னாரு, எடிட்டர் சொன்னாரு, 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்க டேட் வாங்க போறோம், நாங்க படம் பண்ண போறோம்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்றேன், எங்கிட்ட வந்து தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல டீடைல்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொபோசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும் போது கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க காமெடியா பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க. என்கிட்ட எஜ்ஜோ சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜோ சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன். சரியா சார், ஏத்துக்கிறீங்களா சார்? இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா, என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பாக்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்கு, பல டைரக்டர் கிட்ட. அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்னைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு, பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்றேன். இந்த படம் ஜோரா கையை தட்டணும், எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நபர் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.